ஆனந்த். திரு ஸ்ரீதர், வழக்கறிஞராகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமன்றத்தின் நடைபெற்ற வாத பிரதிவாதங்கள்லாம் கூட தாவேகா விஜய் நிறையா சுட்டி காட்டினார். அது மூலமாக தமிழக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இன்றைய சிறப்பு பொதுக்குழு அவர்களுடைய கட்சியோட பொதுக்குழு தான் பொது வழியில் நிறைய கருத்து விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்கலாம் ஸ்ரீதர்? அவங்களுடைய கட்சி சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை நம்ம அதை பற்றி பேச வேண்டியது. அதான் நான் சொன்னேன், அது அவர்களுடைய கட்சி, அவங்களோட தேவை. முடங்கி போயிருந்த கட்சி இயக்கிற முயற்சி அதை செஞ்சுருக்காங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, இன்றைக்கு நம்ம பேச வேண்டிய தலைப்பு இது இல்லையோன்னு நான் கருதுகிறேன். இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் கடலில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் இதே அமர்வில் பேசியிருக்கோம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி 30 நாட்கள் முன்னாடி நான் 30 நாட்கள் இது தொடர் பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கு அது கூடுதல் வேகம் பிடிச்சிருக்கு. இன்றைக்கு கைது பண்ணியிருக்காங்க. நான் குற்றச்சாட்டாக சொல்லலை, இதை பேச வேண்டிய தேவைக்கு அதை இது மறைக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இன்றைக்கி கடலில் இறங்குறாங்க, அவங்கள கரையில் வாரிட்டு போடுறவங்க அவங்க வாழ்க்கையை கரையேற்றுற முயற்சியை திமுக அரசு பண்ணலை. ஆனால் இன்றைக்கு அதை நம்ம பேச வேண்டிய பொருளை விட்டுட்டு வேறு ஒரு பேசு பொருளை நம்ம எடுத்துருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துடுச்சு. அதன் பின்னாடி எந்த காரணம் வேண்டுமானாலும் இருக்கட்டும். இப்போ நம்ம அதை பேசுகிறோம். அப்படி பேசும்போது குறைந்தபட்சம் அதுலையாவது ஒரு நேர்மை இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். 10,000 பேர் எவ்வளோ பேர் உறுப்பினர் வருவாங்களோ, இல்லை பொறுப்பாளர் உறுப்பினர் கூட சொல்லலை, அவர் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பயன்படுத்தினார். 10,000 நிர்வாகிகள் வந்தால் 41 பொதுமக்கள் செத்தார, ஏன் ஒரே ஒரு நிர்வாகி கூட சாகலை? இந்த கேள்வியை தான் நம்ம முன்வைக்கிறோம். எங்களுக்கும் தெரியும், நாமளும் அதை ஒத்துக்கிறோம். எவ்வளோ பேர் வரும், கூட்டம் வரும்லாம் சொல்ல முடியாது. திமுக இதில் சரியாக செயல்பட்டுட்டாங்க, பாதுகாப்பு விஷயங்களில் அவங்க முறையாக நடந்துக்கிட்டாங்கன்னா நாம் சொல்லலை, தவறு தான் இருக்குது. இதை பேச எதுக்கு 40 நாள் நான் கேட்கிறேன். அப்போ நீங்கள் 40 நாளாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் பேசல? இன்னைக்கு கூட இந்த கேள்விக்கு மாதவர்ஜன் ஒரு விளக்கத்தை பதிவு செய்திருக்கிறார் ஸ்ரீதர். இது என் வீடு, என் குடும்பம், என் அம்மா, என் அக்கா தங்கச்சி இருக்கும் போது எப்படி அதை நான் உணர்ந்து இருப்பணும், அதனாலதான் 30 நாள் பொறுத்து வரல. முட்டாள்தனமா அப்படி கேள்வி கேட்கறீங்க மாதவர்ஜன். சொல்றேனே, அது முட்டாள்தனமா இல்ல இவங்க சொல்றது முட்டாள்தனமா இப்ப பொது வெளியில் தெரிஞ்சிடும். உங்க குடும்பம், உங்க குடும்பத்து பிரச்சனைனா ஏன் நீங்க 3வது நாளாவது போய் பார்க்கல நான் கேள்வி கேட்கிறேன். இல்லைங்க, பயங்கர கூட்டம் வந்துடும், நெரிசல் வந்துடும், பிரச்சனை ஆயிடுதுன்னா இன்றைக்கு நடந்தது எப்படி நடந்தது? இன்றைக்கு கூட்ட நெரிசல் உள்ளுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை வந்துதா? இன்றைக்கி நடக்கலையா? இன்றைக்கி கூட்டம் சரியான நடத்த முடிஞ்சதில்லை. இன்றைக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிச்சுதா? இவர்கள் சொன்ன பிறகு 500 இதுதான் திமுக நரேஷன் செட் பண்ணுது. திமுக உள்ளே வரவிட மாட்டேங்குது. அங்கே எங்களுக்கு அங்கே மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு சாலை இல்லைங்க, ஸ்பீட் பிரேக்கர் கூட இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்டீங்கல்ல. இன்னைக்கு ஏன் இந்த கேள்வி? ஆர்கனைஸ்டு மீட்டிங் 2000 பேர் தான் அழைப்பதில் கொடுத்தோம், அடையாள அட்டை அங்கே 40 பார்த்து தான் நாங்கள் அனுமதி கொடுத்தோம். தாங்க கொடுக்க போறீங்க. அங்கேயும் அடையாள அட்டை கொடுங்க. அங்கேயும் 40 பேர், இங்கேயாவது 2000 பேருக்கு, அங்கே 41 குடும்பங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 41 குடும்பத்துக்கு அடையாள அட்டை கொடுங்க. நீங்கள் நேராக போய் அங்கே இறங்குங்க. அப்போ பார்க்கலை. இன்னொன்று மிக அநேர்மையான செயல் என்ன நான் பார்க்குறேன்னா, இல்லை திமுக இந்த வேலையை பண்ணிடுச்சு, திமுக எங்களை அதை பண்ணிச்சு. இப்போ நான் தாவேக்கா பண்ணுகிற தவறை சுட்டி காட்டுற இடத்துல இருக்கேன். நான் ஆனால் இது சொன்னால் இது திமுக சாதகமாக போகுது. ஆனாலும் வேற இந்த குற்றச்சாட்டை சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். தீர்மானம் 1, இது இவங்க தீர்மானம், இவங்க வாசி எனக்கு தீர்மானம். கரூரில் நடைபெற்ற நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பில் கற்பனைக்கு எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் இன்ன பிற செயற்கையான குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நிகழ்ந்தது. இப்போ இதில் இந்த அதில் நம் குடும்ப உறவுகள் 41 பேர் உயிர் நீத்தார்கள். அவர்களுக்கு அஞ்சலி. சஸ்பெக்டா பதிவு பண்ணக்கூடாதா? சஸ்பெக்டா பதிவு பண்றீங்கன்னா இன்னுமே நீங்க முடிவுக்கு வரல. இது பாருங்க, இன்னும் பிற செயற்கை குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று எண்ணத்தக்க ஓன்றதே சந்தேகம். எண்ணத்தக்க வகையில் என்று கருதத்தக்க வகையில் சில சம்பவம் நடந்ததுன்றாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல, இன்னமும் திமுகவை நேரடியா நீங்க அடிக்கல. இல்லைங்க, இவங்க பண்ணதுனால தான் ஆச்சு, இவங்க செருப்பு வீசினாங்க, இவங்க பிரச்சனை ஏற்படுத்தினாங்க, இவங்க போலீஸ் தடியடி நடத்தினாங்க, அதனால தான் நிகழ்ந்தது. ஏன் காவல்துறை கண்டிச்சு நீங்க போடல? ஏன் ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்கல? அதனால தான் இது நகர்ந்தது. ஏன் காவல்துறை கண்டிச்சு நீங்கள் ஒரு தீர்மானம் போடலை? அப்போ இது என்ன காட்டுதுன்னா, உங்களுக்கு இன்னமும் தைரியம் வரல, இன்னமும் திமுக எதிர்க்க தைரியம். நீங்கள் உதட்டளவில் பேசுறீங்களே தவிர உண்மையிலே உங்களுக்கு எதிர்க்கிற அந்த துணிவு இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் போகாததற்கு காரணம், போய் பார்க்க முடியாததற்கு காரணம், ஒருவேளை இந்த பாதுகாப்பு குறைபாடுதான் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த பாதுகாப்பு குறைபாடு ஏற்படாமல் எப்படி நடந்ததுன்னு கேள்வி நீங்க கேட்டுங்க. உங்களுக்கு அடிப்படையில் மனிதாபிமானமும் இல்லை, உங்களுக்கு நல்ல நேர்மையான சிந்தனையும் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், நான் இன்னைக்கு பேசினார்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசினார்ல, போன வாரம் இதே நாள் நான் நினைவு பிழைகளைன்னா இதே நாளில் இங்கே நம்ம ஒரு டிபேட் நடத்துகிறோம். அதில் என்ன பேசுகிறோன்னா, தாவேகா தலைவர் 35 குடும்பங்களுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்.
ஐயா தம்பி தான் பேசுனாங்க இதே அது விஷயம் பங்கேற்றவங்களே நிறைய காணொலிகள் வெளியிட்டு நம்ம பேசுறாங்க. பார்த்தோம். ஏன் நான் மன்னிப்பு கேட்டது உண்மைதானே? விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டது உண்மைதானே? ஏன் இப்போ ஏன் சொல்லலை? ஆமாங்க நான் மன்னிப்பு கேட்டது. மன்னிப்பு கேட்டது காலில் விழுந்துன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார் மன்னிப்பு கேட்டணும். நான் எனக்கு எங்கள் குடும்ப உறுப்பினர் செத்துட்டாங்க வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறதே தவிர இந்த தவறில் எந்தோட ஒரு 5 விழுக்காடு பங்குன்னா இருக்குது. என்ன பார்க்க வந்தவங்க, என்னால் வந்தவங்க, அதனால் இதுக்கு நான் பொறுப்பேற்கன்னு ஏன் சொல்லலை? இது அடிப்படையிலேயே இவர்கள்கிட்ட நேர்மையும் இல்லை, சரியும் இல்லை. இப்போ இன்னொன்று பாருங்கள், இதில் நுட்பமாக பார்த்தீங்கன்னா இந்த தவறுகளால் திமுக பாதுகாப்பு கொடுக்கல, குறைபாடு தான். 10,000 பேருக்கு மேலே கூட்டம் அங்கே ஏறும்போதே உரிய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணல, தவறு தான். ஏன் அந்த தவறை நீங்கள் கேட்க முடியாமல் போச்சு? செருப்பை தூக்கி வீசினாரு, அங்கே குழப்பம் வந்ததுன்னு ஆதவர்ஜுனா இன்னைக்கு பேசியிருக்காரு. செருப்பை தூக்கி யாரோ வீசியது கவன ஈர்ப்புக்கா இல்லை உங்களை தாக்குதலுக்கா? தாக்குதல் தான். தாவேகா தலைவர் தாக்குதலுக்கு தான் செருப்பு வீசப்படுதுன்னா ஏன் புகார் கொடுக்கல? இன்னைக்கு ஒரு புகார் கொடுக்கல, எங்கள் தலைவரை வந்து செருப்பு தூக்கி வீசினாங்க, அது அவமானப்படுத்த தாக்குதல் முற்பட்டாங்க, நடவடிக்கை எடுக்க. ஏன் இன்னைக்கு தேதி வரைக்கும் காவல்துறை கொடுக்கல? அது தனி நிகழ்வு, தாக்கப்பட்டது தனி நிகழ்வு. ஏன் கொடுக்கல? இவர்களே தேவைன்னா அதையே வந்து அசம்பாவிதம்வாங்க, இவர்களே தேவைன்னா அது வந்து தாக்குதல்வாங்க. ஆனால் பதிவு பண்ணும்போது பட்டும் என்று எண்ணத்தக்க வகையில் இருக்குமோ என்று சந்தேகிக்கத்தக்க வகையில் இருக்கு. ஏன் போடலன்னு கேட்குறேன். நாளைக்கு கமிஷனில் சிபிஐ கேட்பான் உங்களை. அப்போ இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் நீங்கள் இந்த வேலை செய்யுங்க. அப்போ நான் ஒட்டு மொத்தமாக என்ன பார்க்குறேன்னா, அடிப்படையில் தாவேக்காவிற்கு நேர்மையும் அது இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு தான் நீங்கள் வழக்கறிஞராக இருக்கிறீங்க, இதை கேட்பாங்கன்னா இதையும் தான் கேட்பாங்க தானே? இது கேட்க மாட்டாங்க இல்லையே. உங்களுக்கு டவுட் தானே அவர் சொல்கிறாரு. ரைசஸ் சஸ்பீஷியஸ் சிச்சுவேஷன். அவர் காங்கிரீட்டாக சொல்லலை. இதில் ஒரு வேளை நான் இப்படி இதுதான் காரணம்னா இது இப்படி போட்டிருக்கீங்களே தீர்மானம், நீங்கள் அந்த தீர்மானம் எழுதும்போதீங்களே என்ன அடிப்படையில் போட்டிருக்கீங்க, இதற்கான ஆவணம் என்னன்னு கேட்டுருவாங்களோன்னு பயந்துருக்குறாங்க இவங்க. அப்போ இருக்குன்னா அதை கேட்க வேண்டியதானேன்றேன் நான். என்னோட துரதிருஷ்டமான நிலைமை என்னன்னா, திமுகவின் தாவேக்காவினுடைய குறைகளை பேசுவதற்காக பேசப்படுவதனாலே எனக்கு நான் திமுக பக்கம் பேச வேண்டிய ஒரு நெருக்கடி ஆயிடுமோ அப்படின்னு அஞ்சத்தக்க வகையில் இருக்குது. திமுகவின் குறைபாடுகளை ஏன் கேட்கவே முடியாமல் போகுதுன்னா அது தாவேக்கா செய்த மிகப்பெரிய தவறு தான். ஒன்று போய் பார்க்கல, இன்னொன்று இந்த குற்றச்சாட்டை முதல் நாள் நீங்கள் பதிவு பண்ணலாம். யாரோ நான் கேட்டேங்க, எங்களை அனுமதிக்கலை. நான் கேட்டேன், டிஎஸ்பி சாமிநாதன் கிட்ட கேட்டேன், டிஎஸ்பி குமரகுருபரன் கிட்ட கேட்டேன், இத்தனாம் தேதி கேட்டேன், அழைப்பில் நான் கேட்கல. என்னோட உதவியாளர் கேட்டார், என் கட்சி பொதுச் செயலாளர் கேட்டார், பாருங்க அழைப்பு இத்தனை மணிக்கு பேசணும், இந்த அலுவலர் நீங்கள் போகக்கூடாதுன்னு நாங்கள் மறுத்தார். இல்லை எழுத்து மூலமாக கொடுத்தோம் நாங்கள். இது பாருங்க அனுமதி கேட்டிருக்கோம் நாங்கள், ஆனால் அந்த அனுமதி ஏற்கப்படல, அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. அப்போ இவர்கள் அனுமதிக்கு மறுக்கப்பட நாங்கள் போகல, நீங்கள் சொல்லுங்கன்றேன். இந்த சுதந்திர நாட்டில் எந்த ஒரு இடத்துக்கும் எந்த ஒரு நபரும் இந்திய குடிமகன் எவரும் போவதற்கு உரிமை இருக்கா இல்லையா? அதற்கு அனுமதி எதற்கு நான் கேட்கிறேன். அப்போ அனுமதி என்றதெல்லாம் சால்ஜாப்பு, பாதுகாப்பு தான் சிக்கல்னா இன்றைக்கு எப்படி பாதுகாப்பு? அனுமதி அப்படின்றதே அது பொய்ன்றீங்களா? ஆமா நிச்சயமா புரட்டு தான். சொல்லுங்கன்றேன். தாவேக்காக பேசுகிறவர்கள் எவராகிலும் சொல்லுங்க, இத்தனாம் தேதி இந்த நபர்கிட்ட அனுமதி வாங்க கேட்டோம், நாங்கள் 30-40 நாளாக பேசிட்டு இருக்கோம், இந்த காவல்துறை அதிகாரி மறுத்தாரு அப்படின்னு ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க. அப்படி ஒண்ணு இல்ல. ஏன்னா அப்படி மறுநாள் சென்ற போது அங்க தடியடி நடத்தப்பட்டது, கொடியை வச்சிருந்தவங்க வேட்டி கட்டினவங்க எல்லாத்தையுமே அடிச்சாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா பதிவு செய்கிறாரு. அதனால நாங்க எல்லையில் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அப்படின்னு அதை பதிவு செய்யறாரு. அப்படி இல்ல நான் மறுக்கிறேன். ஒருவேளை இருக்குதுன்னு வச்சுப்போம். இதற்கெல்லாம் நீங்க பயந்தீங்கன்னா எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நாளைக்கு ஏதோ ஒரு சிக்கல், மக்கள் நல சிக்கல், நீங்க பேசினா தடியடி தாக்குதல் நடக்கும்னா தாவேகா தலைவர் போக மாட்டாராங்க? எங்க சினிமாவில் பல்ட்டி அடிச்செல்லாம் சண்டை போட்டு ஒரே ஆள் 25 பேரை தாக்குறாருங்க. நீங்கள் ஒரு ஆளை போகிறது இல்லைங்க, நீங்கள் 100 பேரோட தான் போகிறீங்க. உங்களுக்கு என்ன சிக்கல் நான் கேட்குறேன். உங்களை பெரிய வீரமானவராக தான் நீங்கள் காட்டிக்கிறீங்க, ஏன் நீங்கள் போகலன்னு கேட்குறேன். காவல்துறை தடுக்கதா வச்சுப்போம், நம்ம அடிதடி தாக்குதல் நடக்கிறதா வச்சுப்போம். இவருக்கு நடக்குமா? நான் அன்றைய 41 பேர் சேர்த்தானே, இவர் மேலே ஒரு சின்ன பென்சில் கீழாவது விழுந்துதான் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இதெல்லாம் என்னன்னா இவர்கள் போவதற்கு, இவர்களுடைய பயந்தாங்கொள்ளித்தனத்துக்கு இவர்கள் சொல்லுகிற சால்ஜாப்பு என்று தான் நான் சொல்றேன். இந்த பொதுக்குழு இந்த விளக்கம் வந்து அப்போ அது இதெல்லாம் ஒரு புரட்டா? அது ஐவாஷுங்க, ஐவாஷ். நாங்கள் பயப்படுகிறோமோ, நாங்கள் அஞ்சுகிறோமோ, நாங்கள் எவ்வளவு தைரியமா செயல்பட்டு சொல்றோம்ல, இந்த தைரியம் ஏன் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் ஏன் இல்லைன்னு கேட்குறேன். ஏன் இல்லைன்னு கேட்குறேன். நீங்கள் அன்றைக்கி ஏன் இதை கேட்கலன்னு கேட்குறேன். நான் இதை பேசுறதுக்கு நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, நாம் அரசியலில் பயணிக்கிறோம், உங்களுக்கு அரசியல் புரியும். எந்த தலைவராவது இது மாதிரி சூழ்நிலையில் ஒரு தீர்ப்பு வரதுக்காக காத்திருந்தாங்களா? அப்பப்போது அங்கங்கே பதில் சொல்லப்பட்டதான்னு தான் கேள்வி. அப்போ இதெல்லாம் அடிப்படையில் இவர்களுக்கு அரசியல் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்றாங்க. அரசியலும் தெரியல, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ன்றாங்க. ஸ்ரீதர்
இருக்கிற மாதிரி ஆயிடுமோன்ற பயத்துல தான் இருக்கேன். நீங்க உங்க பதில் நீங்க நான் சொல்றேன், என்கிட்ட பதில் இருக்கு. நான் வரேன். நீங்க உங்க பதில சொல்லுங்க. பொது வெளியில முகம் சுளிக்கிற மாதிரி பேசாதீங்க. அப்படி பேசுறீங்க நடந்ததுதான். அதுவும் தாவே நடந்ததுதான். பலது நடந்திருக்கு. நான் கூட பேசுவேன். பேசுங்க. நீங்க அதுதான் நீங்க பேச தயாரா இருக்கலாம். முகம் சுளிக்கும் பேச்சுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். நான் ரெண்டு பேரும் ஆர்கியூமென்ட் நான் நடந்தத ரொம்ப தார்மீகத்தோட சமூக மரியாதையோட நான் சொல்றேன். அதுக்கு பதில் இருக்குமா? நான் என்னோட கேள்விக்கு ஒரு பதில் கேக்குறேன். அவர் என்ன வேற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றாரு. வேற ஒரு பேசு பொருளா இருந்ததுன்னா அதுவும் நான் சொல்லுவேன். இன்னைக்கு அது பேசு பொருளா பேசலாம் ஸ்ரீதர். நம்ம பேசலாம். சுருக்கமா எனக்கு ரொம்ப குறிக்கிட்டீங்க. நான் போறேன். இல்ல ரொம்ப சிம்பிள் சொல்றேன். அவங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஹேம்பர் ஆக கூடாதுன்னு தெளிவா, ஏன்னா ஏற்கனவே இருக்கவங்க கருத்துக்கள் சொல்லிட்டு இப்படிதான் நடந்துச்சுன்னு ஒரு நரேஷன் கொண்டு போயிட்டாங்க. அதை தாவேக்காவும் பண்ணிட கூடாதுன்னு என்னென்னலாம் சந்தேகத்தை சுப்ரீம் கோர்ட்ல வச்சாங்களோ இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியல. சுப்ரீம் கோர்ட் நீங்க கேட்டதுல பதில் இருக்கு. அவர் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? இருக்குமோன்ற சந்தேகத்தை நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். அதை தாங்க நீங்க முதல் பாயிண்ட் நீங்க படிச்சீங்க. நீங்களே போய் பாருங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு. இருக்குமோன்ற சந்தேகத்தை வைக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணன் கேக்குறாரு ஏன் போக முடியல. நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன். இது முன்னாடியும் கேட்டிருக்கேன். சேவியர் குமாரோட மரணத்துக்கு 3 வாரம் கழிச்சு தான் சீமானன் போனார். ஏன் தெரியுமா? அந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழல் இருக்கு. இப்ப வராதீங்கன்னு காவல்துறை அவருக்கு சொன்னாங்களா இல்லையா? இல்ல சேவியர் குமார் கன்னியாகுமரியில இறந்த கொலை செய்யப்பட்ட அடுத்த நாளே இங்க போய் நின்னாரா? அதே போல இன்னைக்கு கேக்குறாரு. இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல நீங்க பேசிட்டு வெளில வந்து தைரியமா பேசுறீங்க. சுப்ரீம் கோர்ட்ல யாரோ ஒரு தலைவர், நான் யாரையும் சொல்ல, கோவப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, அங்க மன்னிப்பு கேட்க சொன்னதை இங்க பிரஸ்ல பேசிட்டோமா? அங்க கோயில்ல அந்த சுப்ரீம் கோர்ட்ல கேஸ்ல நடக்கும்போது இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகை பத்தி எல்லாம் பேசிட்டோம். அந்த நடிகை வந்து 7 முறை கருக்கலைவு பண்ணிட்டாங்க. அதை எத்தனை பேர் சமூகத்துல மீடியால பேசிருக்கீங்க? அதை கடந்து மீடியால வந்து ஓடுவீங்க. அப்ப நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு ஆதரவா பதில் சொன்னா சுப்ரீம் கோர்ட் வேணும், உங்களுக்காக பேசினா சுப்ரீம் கோர்ட் வேணும். நீங்க அங்க போய் கேட்கலாம் நியாயம். ஆனா தாவேக்காக ஒரு நியாயமான ஒரு பிரச்சனைக்கு போய் நின்னா உங்களுக்கு பயம் வரும். நீதிமன்றத்தை பத்தி பேசலாம், நீதிமன்றத்தை விமர்சிக்கல. நான் அதான் சொல்றேன் சார். அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது நீங்க மன்னிப்பு கேளுங்க, அன்கண்டிஷனல் அப்பாலஜி வேணும்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த அன்கண்டிஷனல் அப்பாலஜிக்கு என்ன பண்ணீங்க? ஆமாங்க சார் நாங்க மன்னிப்பு கேக்குறோம். ஆனா அந்த மீடியால சொன்னீங்களா நான் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேக்குறேன், ஆமா நான் ஒரு நடிகை பத்தி தரக்குறைவா பேசிட்டேன், சுப்ரீம் கோர்ட் மன்னிப்பு கேட்க சொல்லிச்சுன்னு கேட்டீங்களா? சுப்ரீம் கோர்ட்ல இது ஒரு பொது பிரச்சனை, ஒரு அரசியல் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்ற அச்சத்தை நாங்க கேட்டிருக்கோம். அதுல தார்மீக இருக்கிறதா பிரைமா பேசி இருக்கிறதா பார்த்து சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ சிபிஐ கிட்ட கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துருக்கு. இப்போ வந்து நாங்க தீர்ப்பு சொன்ன எதிர்பார்க்கறீங்க. இத தாவேக்கா பண்ணவும் இல்ல, பண்ணவும் போறது இல்ல. இது வாட்டர் பவுடரி பண்ணுவான்னு தெரியும். ஏன்னா அவருக்கு தன் செயலுக்கு நேர்மையான பதில் கிடையாது. நான் என்ன சொல்றேன்? சரி நான் சரிப்பா நான் அப்படி சொன்னார்ல, நீங்க சொல்லுங்க, அந்த குற்றச்சாட்டு சொல்லுங்க, நான் கேட்ட குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்க தன் செயலுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க. மன்னிப்பு இறந்த ரெண்டு பேருமே ஆசுவாசப்படுத்தி நம்ம பேசலாம். ஸ்ரீதர் நம்ம தான் பேசலாம். ரொம்ப எளிய பதில் தான். என் கேள்விக்கு ரெண்டும் பதில் சொல்லல. என் கேள்வி நீங்க சொல்ல போற பதில் தான் இதுக்கு பதில். நீங்க பண்ணக்கூடிய ஒருத்தர் அவதூறா பேசுறதோ அப்பாலஜி கேட்டதோ உண்மையா? அன்கண்டிஷனலா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கட்சி தலைவர் மன்னிப்பு கேட்டாரா? மன்னிப்பு கேட்டது உண்மையா சொல்லுங்க. 41 பேர் தாங்க அனுமதி பெற்றது உண்மையா அப்படின்னு கேக்குறாரு. அனுமதி பெற்று தானே சார் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அனுமதி பெற்று தானே சார் கரூருக்கு போயிருக்கோம். நீங்க டிஜிபி ஆபீஸ்ல கொடுத்த பெர்மிஷன் லெட்டர் அடுத்த 2 நிமிஷத்துல மீடியா ரிலீஸ் ஆனீங்க பாத்தீங்களா இல்லையா? அது தாவேக்கா போ டிஜிபி இதே மாதிரி ரிலீஸ் ஆவலன்னு கேக்குறேன் சார். இதே மாதிரி முன்னே ரிலீஸ் ஆவலன்னு கேக்குறேன். அவ்வளவுதான் நான் கேக்குறது. இந்த பிரச்சனையை தொடர்ந்து அவங்க லீக் பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க டிஜிபிக்கு தாவேக்கா மெயில் அனுப்பலையா? ஹோம் செக்ரட்டரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஹோம் செக்ரட்டரி ரெக்வெஸ்ட் மெயில் அனுப்பலையா? டிஜிபி ஆபீஸ்ல இருந்து அந்த மெயில் லீக் ஆச்சா இல்லையா மீடியால? தாவேக்கா இந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணி ரோட கேக்குறாங்க, லீக் ஆச்சா இல்ல பேசலாம். அப்புறம் யார் கேட்டது பெர்மிஷன்? யார் கேட்ட பெர்மிஷன்? யார் லீக் பண்ணிருக்கா? என்ன காரணத்தால நின்னது அது? இவருக்கு யார் லீக் பண்ணா பெர்மிஷன் கொடுக்காத யாருன்னு கேட்க வேண்டியது திமுகவே. அத மறந்துட்டு தாவேக்கா கேட்டிட்டு இருக்காரு அண்ணன். உச்சத்துல இருந்த ஜெயலலிதா அம்மா கேட்கல எனக்கு ஜீரோ டிரான்ஸ்போர்ட் இருக்கணும், ஜீரோ டிராபிக் இருக்கணும்னு கேட்கல. அந்த கேட்கறதுனால தான் அந்த அனுமதி மறுத்தே தவிர பாதுகாப்பு குறைபாடு அனுமதி மறுக்கப்பட்டா யார் லீக் பண்ணது? யார் லீக் பண்ணது கேட்டாங்களா? அந்த கேள்வியை நாம் தமிழ் கேட்டாங்களா? எப்படிங்க ஒரு கட்சி பெர்மிஷன் கேட்டல எப்படிங்க டிஜிபி ஆபீஸ்ல வெளிய வர முடியும்? என்ன கேக்குறீங்க? தாவேக்கா கேக்குறீங்கல, சமூகத்துல நடக்கிற அவலத்தை கேக்குறீங்களா? அதனால கேக்குறேன். நான் பேசலாம்.